ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஸ்குலினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேக் அப்படின்னும், நீங்கள் மேஸ்குலினாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியர் மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த மேஸ்குலின் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிஹேவியரா இல்லை உண்மையாகவே அது ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியரா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ்குலினிட்டி அப்படிங்கிறது ஒரு பிஹேவியர் இல்லை அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லலாம். இது வந்து உங்களுடைய பொறப்பிலே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. உங்களுடைய ப்ராக்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினிட்டியை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். மாஸ்குலினிட்டி அப்படிங்கிறதுக்கு சில ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில்ஸை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறுவீங்க. ஒருத்தன் ஒரு ஸ்கில்லில் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறுறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கில் அவனுடைய பிஹேவியராகவும் மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே மாதிரி தான் மாஸ்குலினிட்டி அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பிஹேவியர்ஸ். அந்த பிஹேவியர்ஸை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அது வந்து உங்களுடைய பிஹேவியராக மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிஹேவியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பசங்கக்கிட்ட இருந்து உங்களை தனியாக இந்த சொசைட்டியில் காட்ட ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா நீங்களே உங்களை இந்த சொசைட்டியில் தனியாக ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ மற்ற பசங்களை விட நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது, அதாவது ஒரு உல்ஃப் மாதிரி மற்ற விலங்கை விட அது தனியாக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பவர்ஃபுல்லாக தெரிய ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல சொசைட்டிக்கோ இல்லை ஒரு பொண்ணுங்களுக்கோ என்ன பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களை ஹேண்டில் பண்ணுறதுலையோ இல்லை உங்களை ஃபேஸ் பண்ணுறதுலையோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபேக்கான ப்ரொபகண்டாவை அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்குலின் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியர், மாஸ்குலின் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அது வந்து சும்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிலீவ் பண்ணிக்கிட்டு ஒரு நார்மல் மென் மாதிரி எப்பயும் இந்த சொசைட்டி வீக்காக மாத்திர ஒரு மென் மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணலாம். பட் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பை வாழ முடியுமா அப்படிங்கிறதுல தான் இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. நிறைய பசங்க மாஸ்குலினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ரகடாக பிஹேவ் பண்ணுறதும் டாமினேட் பண்ணுறதும் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை ரொம்ப அக்ரெசிவாக காட்டுறது தான் மாஸ்குலினிட்டின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கைண்டான வேலை ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. அது பொண்ணாக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ரொம்ப கைண்டான வேலை, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மற்றவங்கள தாண்டி நீங்கள் ரொம்ப யூனிக்காக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு மாஸ்குலின் ஸ்கில்லு தான். இதை வந்து புரியாமல் நிறைய பேர், அதாவது இந்த சினிமாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுவானுங்க, அதை வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிஹேவியரை மாஸ்குலின் பிஹேவியர் அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க. அதுக்கு எதிராக நிறைய பேர் ப்ரொபகண்டாவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரியல் மாஸ்குலினிட்டி அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதற்கான ஸ்கில்ஸை உங்களுடைய நோட்லேயோ இல்லை ஏதோ ஒரு நோட்ஸில் எடுக்க ஆரம்பிங்க. அந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டியோ இல்லை நானே கூட நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு பையனோட லைஃப்லேயும் அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக சில ஸ்கில்ஸ் தேவைப்படும். அவனுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஸ்கில் பண்ணணும், எந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு சாலிடான மைண்ட் செட் இருக்காது. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், என்னுடைய வார்த்தையை கேட்டு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். அடுத்து இன்னொரு வீடியோ பார்ப்பான், அந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கானுங்களோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. உங்களால் எந்த ஒரு ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாலிடான மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. முக்கியமாக உங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் நீங்கள் தேவையில்லாமல் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சோஷியல் மீடியாஸை முடிஞ்ச அளவுக்கு டைமை கம்மி பண்ணுங்கள். ஸ்க்ரீனிங் டைம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ₹1 கூட கொடுக்காது. ரெண்டாவது, தேவையில்லாமல் உங்களுடைய டோபமைன் ஹிட் அடித்து உங்களுடைய டயர்டாக தான் ஆகுமே தவிர ஃபிசிக்கலாக எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணாது. ஸோ மாஸ்குலின் அப்படிங்கிறது ஒரு ரியலான பிஹேவியர் தான். அதில் என்ன உனக்கு முக்கியம், அது உனக்கு எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை மட்டும் எடுத்து நீ இம்ப்ரூவ் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். முக்கியமாக உனக்கு பிடிச்ச லைஃப்பை உன்னால் அமைச்சிக்கவும் முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்பி உன்னை நீ
வீக்காக மாற்றிக்கிட்டு இருக்காத. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய தப்பான விஷயத்தை வந்து நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. சில நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலாம், தப்பும் கிடையாது. ஸோ ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அது உன்னுடைய லைஃபுக்கு வந்து செட் ஆகுமா, இல்லை உன்னுடைய லைஃபுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நீ தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ நல்ல விஷயங்கள் சொல்கிறவங்க கிட்டேருந்து எடுத்துக்கோங்க. கெட்ட விஷயங்கள் ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவனுடைய வீடியோவை பார்க்காதீங்க. அது வந்து என்னுடைய வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை இவன் வந்து தப்பாக சொல்கிறான் அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களை அறியாமலே நிறைய விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்களை வந்து தப்பான இடத்துக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைஃப்க்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தாவே இங்கே நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இதை செக்ரிகேஷன் பண்ணுறதோ இல்லை செப்பரேட் பண்ணுறதுலையோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ திரும்ப சொல்கிறேன், மேஸ்குலின் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.